கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோஹிம் டெலின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தான். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆராதித்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டு. இந்த உலகத்திலேயே மனுஷனாய் இந்த பூமியில் பிறந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். கீதம் கீதம் ஜெயம் ஜெய கீதம் என்று சொல்லி உற்சாகம் நல்ல கைகளை தட்டி பாடுவோமா? அவர் ஜெய கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். அவர் பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கினாரே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தின் கூரை உடைத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நன்றி அப்பா. அவர் எத்தனையோ நல்லவர், எப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஜீசஸ். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ மூடின கல் புரண்டுருண்டோடுதுவா, போட்ட முத்திரை காவல் நிற்குமோ? தேவ சமூகத்துக்கு முன்பாக, தேவ தூதர்களுக்கு முன்பாக எந்த மனுஷ வல்லமைகளினாலும் ஆண்டவரை அடைத்து வைக்க முடியாது. அவர் மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு எழுந்தவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். பாரோதோ மூடின பெருங்கள் உருண்டோடுது பார். சொல்லுங்க பார்க்கலாம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் உருண்டோடு. ஆமே. அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ? தேவபுத்திர சந்நிதி முன் போட்ட முத்திரை தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோ. சொல்லுங்க பார்க்கலாம். ராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். ராஜன் உயிர்த்தெழுந்தார், அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பையா ஆர்ப்பரிப்போம். அசைவாடும் அசைவாடும் ஆவியானது. எல்லாரும் அப்படி கண்களை மூடி பாடுவோம். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும் அப்பா. ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பட்டும். பரிசுத்த ஆவியின் காற்று வீசினவுடனே சேனையா எழுப்பினது. கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பாரே. கிறிஸ்துவை பிதாவானவர் உயிர்ப்பித்தார். ஓ, நம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக தேவகுமாரன் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அந்த ஆண்டவருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேல இறங்கட்டும். அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. அந்த மகிமையை அப்பா அந்த சீடர்களுக்கு நீ காண்பித்தது போல அந்த மகிமையை கர்த்தர் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த பண்டிகை நாட்களில் இயேசு உயிரோடு இருக்கிறாராம். யோபு சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாட்களில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு வேத வார்த்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 15:22.
ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முந்தின ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாக எல்லாரும் மரித்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆனால் பிந்தின ஆதாமாய் இயேசு நமக்காக இந்த பூமியில தன்னையே ஜீவபலியை ஒப்பு கொடுத்தார். பாவத்தில் மரித்த உங்களை என்னை உயிர்ப்பிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தான். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தலினுடைய இன்னொரு அடையாளம் அப்படி என்ன அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நீதி இல்ல வாழ்க்கை வாழணும், நீதிமானாய் மாறணும் என்பதே பிதாவினுடைய பெரிதான நோக்கம். அதுக்காகத்தான் தேவகுமாரனை இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்தாருங்க, அனுப்பப்பட்டார். இயேசுவை கல்லறையில் அடைத்து வைத்தார்கள். இயேசுவை அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே, தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. வேத வாக்கியங்களின்படியும் தீர்க்கதரிசியில் உரைத்த அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலின் போது அது நிறைவேறினது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அந்த உயிர்த்தெழுதலின் பொழுது அந்த கல்லறை திறக்கப்பட்டது. அந்த சீடர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தோடும் ஒரு திகில் நிறைந்த அனுபவத்தோடும் அவர்கள் கலங்கி போய் நிற்கிற நேரத்தில் இயேசுடைய உயிர்த்தெழுதல் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கும். இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்திருக்கும். மற்ற சீடர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும். இயேசு உயிரோடு எழும்பி வந்துட்டாரு, அவர் தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்தார் என்று அநேகருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒருவேளை கிறிஸ்துவனுடைய பிறப்பின் பண்டிகையை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளும் மரணமும் உயிர்த்தெழுதலும் வெளியேற பெற்றது. ஏன்னா எல்லாரும் இந்த பூமியில் பிறக்கிறாங்க. இயேசுனுடைய பிறப்பும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். கன்னிமரியின் வயிற்றில் பரிசுத்தாவினால இயேசு பிறந்தார். ரெண்டாவது, அவருடைய வாழ்வு ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தூய்மையான வாழ்க்கை, மாசற்ற கரையற்ற குற்றமற்ற வாழ்வு வாழ்ந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அந்த பாடுகள், நெருக்கங்கள், இரவெல்லாம் குற்றச்சாட்டு, அடி, வேதனை, நிந்தைகள், அவமானங்கள், தூஷணங்கள் எல்லாம் இயேசு அனுபவிக்கிறாரு. பகல் முழுவதும் பாடுகள், வேதனை, பாடுகளுக்கு நேரம் இயேசு போனாரு. எல்லாம் நினைச்சாங்க இயேசுவை சிலுவையில் அறைந்துட்டோம், 2 கல்வனுக்கு நடுவாக இயேசு நிற்கிறார், இனி இவர் ஒரு கல்வனை போல அசட்டை பண்ணப்படுவார், சிலுவையில் இவர் அறைஞ்சிட்டோம். சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம், ஒரு கொலை கருவி. இந்த சிலுவையில் இயேசு அறைஞ்சிட்டோம், இனி இவருடைய வாழ்வு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒருவேளை அநேகம் நினைத்திருக்கலாம். அந்த இயேசு மரிச்ச உடனே அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய் அடக்கமும் பண்ணிட்டாங்க. இனி இந்த பூமியில் இயேசுவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமாங்க? பிதாவினுடைய அநாதி தீர்மானத்தின்படி முடிந்து போன இயேசுனுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியான உயிர்ப்பித்து கொடுத்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது பாருங்க. கிறிஸ்து இயேசு, ரோமர்களின் நிருபம் 8ஆவது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிக்கலாமே. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கிறிஸ்து இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் பிதாவினாலே நிறைவேற்றினது. அல்லேலூயா. பிதா என்ன செஞ்சாருங்க? கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பினார். எனக்கு உயிர் தெழுந்தனுடைய அனுபவம் இன்னைக்கு நமக்குள்ள வேணுங்க. நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படணும், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும், நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். இந்த ஆவி ஆத்மா சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் இருக்கும் பொழுது மாத்திரம்தாங்க அது உண்மையான ஒரு ஈஸ்டர் பண்டிகையாக, உண்மையாக உயிர்த்தெழுந்த பண்டிகையாக இருக்குமே தவிர அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணினாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவங்களோடு பேச விரும்புகிறார். என்ன தெரியுமா? உங்கள் ஆவியை, உங்கள் ஆத்துமாவை
உங்கள் சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா இப்படி இருக்கிறது, கலங்கி போய் இருக்கிறதா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியும். அந்த எம்மாவூர் சீடர்களுக்குள்ள ஒரு பெரிய கலக்கம் இருந்தது. அவர்கள் சோர்ந்து போய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களோடு தரிசனமானார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 30-31 வசனங்களை வாசிக்கலாமே. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், இயேசுவை அறிந்தார்கள். நல்ல கவனிங்க, அந்த எம்மாவூர் சீடர்கள் இயேசு கூட நடந்து போகிறாரு, ஆனா அவர்கள் இயேசுவை அறியவில்லை. இயேசுதான் கூட வருகிறார் என்பது அறியவில்லை. அந்த அதிகாரத்திலேயே 15வது வசனத்தை நீ வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 15 வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு கூட தான் போகிறாரு. ஆனா சீடர்களால் என்ன செய்ய முடியலைங்க? அதை உணர முடியவில்லை. அவர்களுடைய கண்களும் சிந்தைகளும் திறக்கப்பட முடியும். தன்னோடு இயேசு நடந்து வருகிறார் என்பதை அவங்களால் என்ன செய்ய முடியல? உணர முடியல, பார்க்க முடியல, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு என்ன பண்ணார் தெரியுமாங்க? அவருடைய கண்களை திறக்க விரும்பினார். அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த அப்பத்தை அவர்கள் புசிக்கும் பொழுது, அந்த ரசத்தை புசிக்கும் பொழுது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும், மாம்சத்துக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும். தன்னோடு வந்தவர் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசுவை நம்முடைய பாவத்தினுடைய கண்களால் பார்க்க முடியாதுங்க. நம்முடைய ஜென்ம சரீரத்தினால இயேசுவை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவரை உணர முடியாது. ஆவிக்குரிய கண்களோடு, ஆவிக்குரிய தரிசனத்தோடு மாத்திரம்தாங்க இயேசுவை பார்க்க முடியும். இயேசு கூட தான் இருக்கிறாரு, ஆனால் இயேசுவை அவர்களால் பார்க்க முடியவில்லை. எப்போ அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ அப்பொழுது இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள். எம்மாவுடைய சீடருடைய அனுபவம் கொஞ்சம் வித்தியாசம். இயேசு தான் இருக்கிறாரு, ஆனால் இயேசு என்ன செய்ய முடியல, அவர்களால் பார்க்க முடியல, உணர முடியல. ரெண்டாவது ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 20:12. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும். வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்க தலைமாட்டில் ஒருவரும் ஒரு கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை நோக்கி, போதும் கவனிங்க, இயேசுவை தரிசிக்கும்படியாக இந்த மரியாள் வர்றாங்க. ஆனா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே 2 தூதர்கள் இருக்கிறார்கள். இயேசுவை பார்க்க வந்து அந்த அம்மாவுக்கு சில அதிர்ச்சியான சம்பவங்கள் நடக்குது. எல்லாருமே நம்ம ஈஸ்டர் பண்டிகைக்கு அதிகமாக தியானிப்போம். நம்ம அதை கொஞ்சம் வித்தியாசமான தியானிக்கும் பொழுது 16வது வசனத்துல இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தால். நல்ல கவனிங்க, அந்த இயேசு அங்க வந்து நிற்கும் பொழுது மரியாள் என்ன செய்யறாங்க? இயேசுவை எப்படி நினைச்சாங்களா? தோட்டக்காரர் என்று எண்ணி, நீ இயேசுடைய சரீரத்தை எடுத்து கொண்டு போய் இருந்தீரானால் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறாங்க? இந்த அம்மா இயேசு இடத்துல தான் கேட்குறாங்க. இப்போ இந்த மரியாளுக்கு தன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறவர் இன்னார் என்பதை அறியவில்லை. அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு அநேக நேரம் ஆண்டவர் பேசுகிறார் என்பதை நம்ம அறிய முடியாமல் இருப்போம். இது ஆண்டவருடைய சத்தம் தானா? ஆண்டவர் உயிரோடு வந்துட்டாரா? இப்படி அந்த உணர்வுகள், ஆண்டவர் உயிரோடு வந்துட்டாரு, ஆனால் மரியாளோடு தான் பேசிட்டு இருக்கிறாரு, அவரோடு தான் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார் என்பதை இந்த மரியாளால உணர முடியவில்லை. இன்னைக்கு கடைசி நாட்களில் உணர்வு இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டோடைய வல்லமையை உணர முடியல, ஆண்டோடைய அற்புதத்தை உணர முடியல, ஆண்டோடைய வார்த்தையை உணர முடியவில்லை. கடைசி நாட்களில் உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை, உணர்வே இல்லை. அவர் யார் என்பதை உணர முடியலைங்க, அவருடைய வல்லமையை உணர முடியலை. எத்தனையோ ஜனங்கள் இருந்தார்கள் இயேசுவை சுற்றி. அவருடைய வல்லமையை உணர்ற ஜனமா நம்ம இருக்கிறோமா? மரியாளுக்கு என்ன சூழ்நிலை தெரியுமாங்க? இயேசு உணர முடியல. அப்பதான் இயேசு மரியாளை பார்த்து பேசும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு அவள் உணர்ந்தா. தொடர்ச்சி அந்த வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றால், அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்றால். இயேசு மரியாளை பார்த்து பேசுவாங்க. அந்த வசனத்தை வாசிங்க.
இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றார். ரபுனி. பாருங்க, இயேசு மரியாளை கூப்பிடும் பொழுது மரியாளே அப்படின்னு ஒரு வார்த்தை தான். அவன் நினைச்சிட்டு இருக்கிறா தோட்டக்காரன், இவர் எடுத்துட்டு போயிருப்பாரோ. ஆனா அது வரைக்கும் வேலைக்காரன், தோட்டக்காரன் என்று சொல்லி நினைத்த அந்த மரியாள் எப்ப இயேசுவை பார்த்து, இயேசு மரியாளை பார்த்து மரியாளே என்று சொன்ன பொழுது அவள் சொல்லுகிறாள், ரபூனி, போதகரே. பிரியமானவர்களே, அவருடைய கண்களும் இருதயம் திறக்கப்பட்டது. லீதியாவுடைய இருதயம் திறக்கப்பட்டது போல அந்த இயேசுனுடைய சத்தத்தை கேட்ட உடனே இந்த மரியாள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மோடு பேசி கொண்டிருக்கிறவர் இயேசு. இயேசுவை தொட அந்த மரியாள் வரும் பொழுது சொன்னாங்க, இன்னும் நான் என் பிதாவினிடத்தில் போக நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் அந்த ஸ்திரியை பார்த்து இயேசு பேசிக்கொண்டே இருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு அநேக நேரம் மரியாளை போல தான் நம்ம இருக்கிறோம். இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு. உயிர் தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம், அதை உணர்வது இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை அனுசரித்துக் கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க விரும்புகிறான். அதே போல தான் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தினான். தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அநேக சீடர்கள் போய் தோமாவிட்ட சொல்லுவாங்க, இயேசுவை நாங்கள் கண்டோம், இயேசுவை நாங்கள் தரிசித்தோம். ஆனால் தோமா என்ன சொல்லுவார் தெரியுமாங்க, அவருடைய காயத்தையும் அவருடைய விழாவையும் காயங்களை நான் தொட்டு பார்த்தா மாத்திரம் என்ன செய்வேன், நம்புவேன் என்று சொல்லுகிறான். இயேசு தோமாவுக்கும் தன்னை தரிசனமாகி காண்பிக்கும் பொழுது தோமா என்ன செய்வார் தெரியுமா, இயேசுவை பார்த்தோம், அவருடைய மகிமையான அந்த உயிர்த்தெழுதலை பார்த்தோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தோம். அவர் என்ன செஞ்சார் தெரியுமாங்க, சந்தேகப்பட்டு அந்த சரீரத்தை தொட்டு பார்த்து உறுதி செய்தார். அல்லேலூயா. அவருடைய காயத்தை தொட்டு பார்த்தார், அவருடைய விழாவை தொட்டு பார்த்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தோமாவுடைய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில எத்தனை பேர் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய ஆவியில உணர்றோமா, நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள உணர்றோமா, நம்முடைய சரீரங்களுக்குள்ள உணர்றோமா, அந்த உயிர் தெழுந்த ஆண்டவன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அந்த மகிமையை விளங்க பண்ண போகிறார். உங்களுடைய கண்களை கத்த திறக்க விரும்புகிறார், உங்களுடைய செவிகளை திறக்க விரும்புகிறார், உங்களுடைய சிந்தைகளை இயேசு திறக்க விரும்புகிறார். எல்லாரும் நம்ம இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த நாளில் இயேசுவே எங்களை நீங்க ஒரு விசையா உயிர்ப்பிப்பீராக. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் அப்பா எம்மாவூர் சீடர்களுக்குள்ள இருந்தது போல நாங்கள் அநேக நேரம் இயேசுவோடு இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா ஆண்டவரே சோத்திரம், உணர்வில்லாதபடி நாங்கள் இருக்கிறோமே அப்பா. மரியாளை போல நாங்கள் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோமே. தோவாமை போல தரிசித்து நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோமே. சீமோன் பேதுருவை போல அப்ப நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவரே பார்க்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை அனுபவிக்கிறவர்களாய், அதை அப்பியாசப்படுத்துகிறவர்களாய், அதை விசுவாசிக்கிறவர்களாய் நாங்கள் ஜீவிப்பதற்கு தேவன் அனுகிரகம் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றியப்பா, நன்றியப்பா. ஷியக நரதலரபாபா. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை இறங்கி கொண்டே இருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறையவே இல்லை. அந்த அற்புதத்தின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த வல்லமை இறங்கும் பொழுது, அந்த வல்லமை இறங்கும் பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய சிந்தைகள் திறக்கப்படும், உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை சொல்லுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குதே. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குதே. பெய்கள் ஓடுதே, நோய்கள் தீருதே, சாபங்கள் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் எல்லா பேய்கள் நோய்கள் எல்லாம் மாறுகிறது. உடைய வல்லமை குறைந்து போகல. மரித்த தெய்வம் அல்ல, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவ, மரணத்தை ஜெயித்த இயேசு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினது போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த வல்லமை வெளிப்படட்டும், அந்த கிருபை வெளிப்படட்டும், அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரீபா ஷத்தா ரபா பாபா பாபா. எல்லா செத்து போன வாழ்க்கை, செத்து போன சரீரங்கள், செத்து போன எல்லா காரியங்களை இயேசு உயிர்ப்பிப்பீராக.
அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்பா, குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, தொழில பெரிய நன்மை இல்லை, குடும்பம் கட்டப்பட முடியல, கற்பத்திற்கனி ஆசீர்வாதமா இல்லை, எதெல்லாம் செத்து போய் கிடக்கிறதோ, எதெல்லாம் வறண்டு போய் இருக்கிறதோ, எதெல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் காய்ந்து போய் இருக்கிறதோ, அதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த காலையிலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. உலர்ந்த எலும்புகள் எசேக்கியாவின் பள்ளத்தாக்குல உயிரடைந்தது போல அந்த ஆவியானுடைய காற்று வீசி உயிர்ப்பிக்கப்படுவதாக. சீடர்களைப் போல இயேசு சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி 40 நாட்கள் தரிசனமாகி சீடர்களை திடப்படுத்தினீரே, சீடர்களை பலப்படுத்தினீரே. அதே போல இந்த உயிர்த்தெழுத பண்டிகையை கொண்டாடின ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒரு திடப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம், தேவ மகிமையை காண்கிற ஒரு அனுபவம், தேவனுக்குள்ள விசுவாசத்தில் ஊன்ற கட்டுகிற அனுபவம், பேதுருவை போல மறுபடி விழுந்து ஊழியத்தில் எழும்பி ஓடுகிற அனுபவத்துக்குள்ளாக ஒவ்வொருவரை நடத்துவீராக. இந்த உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு நடந்த மாற்றம், உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு உண்டானதான மாற்றத்தை ஆண்டவரே 12 சீடர்களுக்குள்ள கற்றுக் கொடுத்தீங்க. உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அதிகமாய் செயல்பட்டது, அப்போஸ்தலர்களுக்குள்ள தேவ ராஜ்யம் கட்டப்பட்டது, சபைகள் எழும்பினது, ஊழியங்கள் எழும்பினது, உலகமுழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. அதே போல இந்த உயிர்த்தெழுத பண்டிகையில் நாட்களுக்கு பிற்பாடு எங்க தனிக்கப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்துல அந்த உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு உண்டாகிற மாற்றத்தை போல ஆதி அப்போஸ்தல நாட்களில் உண்டான ஒரு எழுப்புதல சபைகளுக்குள்ளாக, குடும்பங்களுக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக, தேசங்களுக்குள்ளாக, பட்டணங்களுக்குள்ளாக தேவன் கட்டளை இடுவீராக, கட்டளை இடுவீராக. எழுப்புதல் பற்றி எரியட்டும் ஐயா. சனங்களும் சபையும் தேசங்களும் உயிரடையட்டும், உயிரடையட்டும், உயிரடையட்டும். உயிர்ப்பித்த ஆண்டவர், உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சகலவற்றை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துக்களை ஏலோகிய ஊழியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.